மின் கட்டண உயர்வு ரேஷன் பொருள் வழங்காததை கண்டித்து வருகின்ற 25ஆம் தேதி தேமுதிக மாநகர் மாவட்டம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு 60 வார்டுகளிலும் கழக கொடியேற்றி நலத்திட்ட உதவி வழங்குவது என சேலம் டவுன் ரயில்வே நிலையம் அருகே நடைபெற்ற தேமுதிக மாநகர் மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் ஜூலை 21ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை இன்று மதியம் 1 மணி அளவில் தீர்மானம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க சேலம் மாநகர் மாவட்டம் சார்பில் சேலம் டவுன் ரயில்வே நிலையம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக அவைத்தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு செவ்வாய்ப்பேட்டை பகுதி கழக செயலாளர் தக்காளி ஆறுமுகம் வரவேற்புரை நிகழ்த்தினார். கழக துணைச் செயலாளர் பேபி வெங்கடாஜலம் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாநகர் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். கூட்டத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேசும்போது தமிழகத்தில் வரலாறு காணாத மின்கட்டண உயர்வை கண்டித்தும் ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் முறையாக வழங்கப்படாததை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்து வருகின்ற 25ஆம் தேதி சேலம் கோட்டை மைதான பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் கூறினார். மேலும் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிறந்த தினத்தை உற்சாகமாக கொண்டாடுவது எனவும் மாநகரில் 60 வார்டுகளிலும் கழக கொடியை ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது எனவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகர் முழுவதும் 100% பூத் கமிட்டி அமைப்பது, உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்கள். இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ், பொதுக்குழு உறுப்பினர் ஆரோக்கியசாமி, நீலமேகம், நாராயணன், ராஜா என்கின்ற ஏழுமலை, பகுதி செயலாளர் சூரமங்கலம், காத்தவராயன், அஸ்தம்பட்டி பகுதி அன்பழகன் என்கின்ற ராஜா, அம்மாப்பேட்டை பகுதி செல்வகுமார், கிச்சிபாளையம் பகுதி விஜய், குகை பகுதி சேகர், குண்டலாம்பட்டி பகுதி செந்தில் குமார், சேலம் மேற்கு ஒன்றியம் அப்பாவு, ஓமலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வநேசன், கண்ணங்குறிச்சி பேரூர் கழக செயலாளர் கதிர்வேல், கேப்டன் மன்ற செயலாளர் பன்னீர்செல்வம் ஆறுமுகம், மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் சாந்தி, செவ்வாய்ப்பேட்டை 29வது வட்டக்கழக செயலாளர் பாலு, சம்பத், துணைச் செயலாளர்கள் ஜீன்ஸ்குமார், அவைத்தலைவர் மாதேஷ், துணைச் செயலாளர் கார்த்திக், செவ்வாய்ப்பேட்டை வார்டு செயலாளர் சம்பத், பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.